உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கந்த புராணத்துல ஐயப்பன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு, கந்த புராணம் முருகருக்கானது. ஐயப்பன் எங்க சார் அங்க வந்தாரு? புராணம் அப்படின்னா அதுல ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குங்கிறது அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் இதுல ஐயப்பனுடைய சரித்திரம் சாஸ்தாவுடைய சரித்திரம் சொல்லும் போது முருகனுடைய சரித்திரத்தோட தொடர்பு படுத்தி தான் சொல்றாங்க. முருகப்பெருமான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாஸ்தாவுடைய அவதாரமாகி அவருடைய பூர்ண தன்மையோட அங்க அனுகிரகம் பண்றாருங்கிற. உலகத்துல யாருக்கெல்லாம் ஆபத்து வருகிறதோ, யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, யார் நம்மளால முடியலன்னு சொல்லி சரணாகதி அடைகிறார்களோ அவர்களெல்லாம் காப்பதற்காகவே ஒரு கடவுள் இருக்கார். அவரை வணங்கினால் உனக்கு துன்பம் வராது, அவருடைய பாதுகாப்பில் உன்னை விட்டுக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு. பெண்கள் விஷயத்துல ஒரு கான்ட்ரவர்சி தான் எப்பவுமே இருக்கு. பெண்கள் கும்பிடக்கூடாது, கும்பிடக்கூடாதுன்ற நம்ம சபரிமலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஐயப்பனை மனசார எங்க நினைச்சு கும்பிட்டாலும் ஐயப்பன் வருவாரா? ஐயப்பனுக்கு பெண்களை கண்டா பிடிக்காது அப்படின்னோ இல்ல பெண்கள் கும்பிடக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல. சபரிமலையுடைய தன்மை அப்படிங்கிறது பெண்கள் வருவதற்கு ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கு. இதே விதிதான் ஆண்களுக்கும். எப்படி பெண்கள் வரது தவறுன்னு சொல்றோமோ, முழுமையான மண்டல விரதம் இல்லாமல் ஆண்கள் சபரிமலைக்கு வந்தாலும் தவறு. நேற்று மாலை அணிஞ்சிட்டு அடுத்த நாள் சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த கோயிலுக்கு வரணும், சபரிமலைக்கு வந்து என்னை பார்க்கணும்னா இதுக்கான விதிமுறைகள் இப்படி கடைபிடிச்சு வரணும் அப்படின்னு வேற யாரும் சொல்லல, அவரே சொல்லியிருக்காரு. அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. மிச்ச கோவில்களுக்கெல்லாம் ஒரு முனிவரோ ஒரு யோகியோ ஒரு பெரியவரோ வந்து இப்படி வழிகாட்டி இப்படி போகணுங்கிற விதிமுறைகளை சொல்லுவார். ஆனால் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கோயில்ல தவத்தில் இருக்கேன், யோக நிலையில் இருக்கேன், என்னை பார்க்க வர வேண்டுமானால் இப்படித்தான் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிற விதிமுறைகளை வேற எந்த குருசாமியும் கொடுக்கல. பகவானே தன்னுடைய திருவாக்கிலிருந்து சொல்றாரு. பகவானே நடந்து போன பாதை பெரிய பாதை. இன்னைக்கு சௌரியத்துக்காக நம்ம சின்ன பாதையில போறோம், 5 கிலோமீட்டர் நடந்தா போதும், பம்பை வரைக்கும் கார்ல போய் ஜாலியாக ஏறி போயிடணும். ஆனா பழைய காலத்து சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது, ஒரு யாத்திரை அப்படிங்கிறது வீட்டிலிருந்து கிளம்பி எருமேலி வந்து எருமேலியிலிருந்து கரிமலை வழியாக பெரிய பாதை போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வர்றது, இது ஒரு யாத்திரை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான ஆன்மீக கருத்துக்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பனை நாம எப்படி வழிபாடு செய்யணும், என்ன தவறுகள் எல்லாத்தையுமே செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சாஸ்தா அரவிந்தன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூ நான் பார்த்திருந்தேன். அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கந்த புராணத்துல ஐயப்பன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. கந்த புராணம் முருகருக்கானது. ஐயப்பன் எங்க சார் அங்க வந்தாரு? இல்ல, கந்த புராணம் வந்து முழுக்க முழுக்க முருகனுக்கானதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல எல்லா சரித்திரங்களும் வரும். சிவபுராணத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, இல்ல, சிவபுராணம்ங்கிறது வேற நூல், கந்த புராணம்ங்கிறது வேற நூல். கந்த புராணத்துல வந்து உங்களுக்கு சிவபெருமானுடைய பெருமைகள் முக்கியமாக சொல்லப்படுது, முருகப்பெருமானுடைய பெருமைகளும் சொல்லப்படுது. அதுல வேற சில புராண சரித்திரங்களும் அதுல வரும். அப்போ ஒரு புராணம் அப்படின்னா அதுல ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குங்கிறது அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் இதுல ஐயப்பனுடைய சரித்திரம் சாஸ்தாவுடைய சரித்திரம் சொல்லும் போது முருகனுடைய சரித்திரத்தோட தொடர்பு படுத்தி தான் சொல்றாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சூரபத்மனால துன்பத்துக்கு உள்ளான தேவர்கள் எல்லாம் சீர்காழின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில மறைந்து இருக்கிறதாகவும், அப்போ தேவர்கள் எல்லாம் தேவேந்திரனை வந்து நம்ம போய் சிவபெருமான இடத்துல முறையிடணும், இந்த கஷ்டங்கள் தீர்வதற்காக கைலாசத்துக்கு போய் சிவபெருமான இடத்துல முறையிடணும்னு சொல்லி கூப்பிட வரதா அந்த கட்டம் அமையுது. அப்போது தேவேந்திரனுடைய மனைவி சொல்றா, நான் தனியா இருப்பேனே, நீங்களாம் கிளம்பி போயிட்டீங்கன்னா தனியா எனக்கு ஆபத்து வந்தா நான் என்ன பண்றதுன்னு சொல்லும்போது, அப்போ தேவேந்திரன் கவலைப்படாத, உலகத்துல யாருக்கெல்லாம் ஆபத்து வருகிறதோ, யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, யார் நம்மளால முடியலன்னு சொல்லி சரணாகதி அடைகிறார்களோ அவர்களெல்லாம் காப்பதற்காகவே ஒரு கடவுள் இருக்கார். அவரை வணங்கினால் உனக்கு துன்பம் வராது, அவருடைய பாதுகாப்பில் உன்னை விட்டுக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு தேவேந்திரன் சாஸ்தாவை பூஜை பண்றார். அப்போ சாஸ்தா வந்து யானை மேலே ஏறி தன்னுடைய சக்திகளோடு அங்கே வந்து சேர்றாருன்னு சொல்லி சரித்திரம். இதன் பிறகுதான் இவர்கள் வந்து இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானை வணங்கி முருகப்பெருமான் மேலே தான் பிறக்க போறார். ஸோ முருகப்பெருமான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாஸ்தாவுடைய அவதாரமாகி அவருடைய பூர்ண தன்மையோட அங்கே அனுகிரகம் பண்றாருங்கிற சரித்திரம் ஸ்கந்த புராணத்துல இருக்கு. ஓகே சார். சார், அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெண்கள் விஷயத்துல ஒரு கான்ட்ரவர்சி தான் எப்பவுமே இருக்கு. பெண்கள் கும்பிடக்கூடாது, கும்பிடக்கூடாதுன்ற நம்ம சபரிமலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஐயப்பனை மனசார எங்க நினைச்சு கும்பிட்டாலும் ஐயப்பன் வருவாரா? அதாவது இது வந்து நம்ம நிறைய தவறான ஒரு புரிதல் இருக்கு.
ஐயப்பனுக்கு பெண்களை கண்டா பிடிக்காது அப்படின்னோ இல்லை பெண்கள் கும்பிடக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை. சபரிமலையுடைய தன்மை அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட வயது பெண்களுடைய உடல் கூறுக்கு ஒத்து வராதுங்கிற காரணத்தினால அவங்களுக்கு தவிர்க்க சொல்லியிருக்காங்க. பெண்களே வரக்கூடாதுன்னு சபரிமலைக்கு சொல்லலை. இன்னைக்கும் 10 வயது கீழ் உள்ள பெண்கள் குழந்தைகள் வரலாம், 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் வரலாம். இந்த அதுக்கு நடுவாந்திரமான வயதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தடை இருக்கே ஒழிஞ்சு இந்த பாக்கி கம்மி வயசு இருக்கிறவங்களுக்கும் அதிக வயசு இருக்கிறவங்களுக்கும் தடை ஒன்றும் இல்லை. ஒன்று அது சபரிமலையுடைய தன்மை அங்கே அமைந்திருக்கக்கூடிய விஷயம், அங்கே இருக்கக்கூடிய யோக நிலை, இது எல்லாமே நம்ம உடம்புல உள்ள சக்கரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால் எத்தனையோ கோவில்களில் ஐயப்பன் கோவில்கள் இருக்குது, சாஸ்தாவுடைய கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்கள் இனிமேல் தாராளமாக ஐயப்பனை வழிபடலாம். பெண்கள் வந்து ஐயப்பனை வழிபடவே கூடாதுன்னு எங்குமே சொல்லலை. அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு அச்சங்கோவில் இருக்குது, குளத்துப்புழை இருக்குது. அதாவது நம்ம சபரிமலை கிட்ட வரைக்கும் போகலாம், ஆனா சபரிமலைக்கு போக முடியாது. சபரிமலை கிட்ட இல்லை, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அச்சங்கோவில்லாம் உங்களுக்கு 100 கிலோமீட்டருக்கு மேலே வந்துடும். கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் இந்த பாதையில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள்னு சொல்லக்கூடிய இப்போ முருகனுக்கு 6 படை இருப்பது போல சாஸ்தாவுடைய கோவில்களில் அவருக்கும் 6 கோவில்கள் இருக்கு. அதுல வந்து முக்கியமான கோவில்களாக இருக்கக்கூடியது சொரிமுத்தையனார் கோவில், அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, இது எல்லாமே இருக்கு. இதுல எல்லாமே வந்து நீங்க தரிசனம் பண்ண முடியும். எக்ஸப்ட் ஃபார் சபரிமலை. மிச்ச கோவில்களில் எந்த வயது ரெஸ்ட்ரிக்ஷனும் பெண்களுக்கு இல்லை. அதனால முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களுடைய உடல் கூறு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த மலை ஏறுவதற்கு தடையாக இருக்கு அப்படின்னும், ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர்களால் முழுமையான ஒரு மண்டல விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் பெண்கள் வருவதற்கு ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கு. இதே விதி தான் ஆண்களுக்கும். முழுமையான மண்டல விரதம் இல்லாமல் எப்படி பெண்கள் வரது தவறுன்னு சொல்றோமோ, முழுமையான மண்டல விரதம் இல்லாமல் ஆண்கள் சபரிமலைக்கு வந்தாலும் தவறு தான். இப்ப சமீபத்துல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் சார், எனக்கு தெரிஞ்ச கேரளா மக்கள் என் கூட இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க கேரளால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, 48 நாள் விரதத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க அப்படி கடைபிடிக்கிறது இல்லை. நேற்று மாலை அணிஞ்சிட்டு அடுத்த நாள் சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இது நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன ஒரு விஷயம்தான். சபரிமலையில் வந்து பகவான் வந்து ஒரு யோக நிலையில் இருக்கார். அவர் வந்து இது எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு தான் காட்டில் போய் இருக்கார். ஸோ என்னை பார்க்க வர வேண்டுமானால் இதுதான் விதிமுறைகள். இந்த கோயிலுக்கு வரணும், சபரிமலைக்கு வந்து என்னை பார்க்கணும்னா இதுக்கான விதிமுறைகள் இப்படி கடைபிடிச்சு வரணும் அப்படின்னு வேற யாரும் சொல்லலை, அவரே சொல்லியிருக்கார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. மிச்ச கோவில்களுக்கெல்லாம் ஒரு முனிவரோ ஒரு யோகியோ ஒரு பெரியவரோ வந்து இப்படி வழிகாட்டி இப்படி போகணுங்கிற விதிமுறைகளை சொல்லுவார். ஆனால் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கோயிலில் தவத்தில் இருக்கேன், யோக நிலையில் இருக்கேன், என்னை பார்க்க வர வேண்டுமானால் இப்படித்தான் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிற விதிமுறைகளை வேற எந்த குருசாமியும் கொடுக்கல, பகவானே தன்னுடைய திருவாக்கிலிருந்து சொன்னது. அப்போ அதை முழுமையாக கடைபிடித்தால் மட்டும்தான் சபரிமலை போறதுக்கு உண்டான பயன் நமக்கு கிடைக்கும். நம்ம சௌரியத்துக்கு அதை மாத்தினோம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. இது வந்து நம்ம எப்படியெல்லாம் என்ன சொல்றது பகவான்ங்கிறதுனால வருங்காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருப்போங்கிறது அவருக்கு தெரியும், நமக்கு வேணா தெரியாது. நமக்கு நேற்றுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கிறது இல்லை, நாளை என்ன நடக்க போகுதுன்னு தெரியறது இல்லை. ஆனால் அவருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, சில நேரங்களில் சில பேர் வந்து சரியான விரதம் இல்லாமலும் மலைக்கு வரலாம். நான் சொன்னபடி விதிமுறைகளை கடைபிடித்து முறைமையாக ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து மலைக்கு வந்தால் அவன் அதற்கான பூரண பலனை அடைவான். அப்படி இல்லாமல் மலைக்கு வருபவன் கையில் காசு இல்லாமல் கடைத்தெருவுக்கு போனதற்கு சமம் அப்படிங்கிறார். எக்ஸாக்டா பகவானே சொல்லக்கூடிய புராணத்தில் இருக்கிற வார்த்தை இது. அவர் தன்னுடைய தகப்பனார் வளர்ப்பு தந்தையா இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டியன்னு சொல்லக்கூடிய மன்னனிடத்தில் கோயிலை கட்டணும்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்றார். கோவில் இப்படியெல்லாம் கட்டணும், இந்த மாதிரி விதிமுறைகளை கடைபிடித்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்றார். எவன் முழுமையாக விரதம் இல்லாமல் வரானோ கையில் காசு இல்லாமல் கடைத்தெருவுக்கு போறதுக்கு சமம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 5000 ரூபா கொண்டு போனா 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கலாம், 1 லட்சம் ரூபா கொண்டு போனா 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கலாம், காசு இல்லாமல் போனா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். ஸோ விரதம் இல்லாமல் மலைக்கு வரவன் வேடிக்கை பார்த்துட்டு வரான், அதுக்கான பலனையும் அவன் கொண்டு வரதில்லை. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், நான் வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் சபரிமலை நேரடியாக போனது கிடையாது. மற்ற தெய்வங்களை தாண்டிலும் ஐயப்பன் வந்து ரொம்ப குழந்தை ரூபமாக வந்து அங்கே இருப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க, முதன்முறை சபரிமலைக்கு போகிறவங்க வந்து உடனே வந்து ஐயப்பனை பார்த்துட முடியாது, தேட வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி வர முடியாத பெண்கள், இல்லை இது வரைக்கும் நாங்கள் சபரிமலைக்கே போகலை அப்படின்றவங்களுக்கு இப்படி தான் தெய்வம் இருப்பார் அப்படின்றத மனதளவில் நாங்கள் வேண்டணும், எங்களுக்கு அந்த உருவத்தை கொண்டு வாங்க அப்படின்னா நீங்க எப்படி சொல்வீங்க சார்? பகவானுடைய அவதார நோக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க புலிப்பால் கொண்டு வர்றது, இல்லை மகிழ்ச்சியை வதம் செய்வது அப்படின்னு. இல்லை, மணிகண்டனாக சுவாமி அவதாரம் பண்ணினது நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அதுக்கு துணை காரணமாக தான் இதெல்லாம் பாக்கியெல்லாம் இருந்திருக்கு. புலிப்பால் கொண்டு வரதோ, இல்லை பந்தள ராஜகுமாரனுக்கு ராஜாக்கு அனுகிரகம் பண்ணுறதோ, இல்லை மகிழ்ச்சியை வதம் செய்வதோ, தேவர்களை காப்பதோ எல்லாம் வந்து பகவானுக்கு துணை காரணங்கள்.
முக்கியமான காரணம் அவர் வந்து இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்வது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட அவர் இருக்கார். அப்ப இந்த அவதாரத்துல பகவான் பூலோகத்துல இருந்ததே ஒரு 12 வருஷ காலம் தான். ம். ஸோ அந்த 12 வயது பாலகனுடைய அந்த வடிவத்துல தான் அவர் அங்க தவத்துல இருக்கார். ஸோ அதனால பகவானுடைய அந்த வடிவம் அப்படிங்கிறதே நான் முதல்ல நீங்க சொன்னது போலவே ஒரு குழந்தை வடிவம் தான். 12 வயது ஒரு பச்சிளம் பாலகனாக. அதனால மலைக்கு வர முடியாத தாய்மார்கள் இங்க எத்தனையோ கோவில்கள்லாம் இருக்கு. அந்த கோவில்கள்ல நீங்க ஐயப்பனை பார்க்கலாம். ஆனா அங்க பார்க்கக்கூடிய பாவனை வந்து எப்பயுமே நம்மளுடைய சொந்த ஒரு குழந்தையாக, ம். அந்த ஒரு பாவனையோட நம்ம அந்த குழந்தையை பார்க்கும்போது, அந்த பகவானுடைய தன்மை அப்படிங்கிறத கொஞ்சமாவது நம்மளால உணர முடியும். அந்த குழந்தை எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி, நமக்காக தன்னந்தனியாக காட்டில் நம்ம ஆமா. எல்லாரும் கூட்டமா மலைக்கு போறோம். அந்த கார்த்திகை மார்கழி மாசத்துல போறோம். எல்லாம் பார்த்துட்டு வரோங்கிறது வேற. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் திரும்பி வந்துடுறோம். அவர் மட்டும் அங்க தனியா இருக்காரு. அந்த சின்ன குழந்தை நமக்காக காட்டில் தவம் இருக்கிறது. அந்த உணர்வோட நம்ம பகவான பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அது அவரோட நம்ம தன்மை என்னங்கிறத கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே சார். ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு 1½ வயது, 2½ வயது குழந்தையெல்லாம் வந்து சபரிமலைக்கு அழைச்சிட்டு போவாங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்தே இந்த ஒரு பழக்கத்த வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இது எதனால சார்? அதாவது இந்த சபரிமலை யாத்திரையுடைய அனுபவம் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு புதிய அனுபவமாக இருக்கு. ம். அது நான் எத்தனை தான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. போனவங்களுக்கு மட்டும் தான் அது புரியும். திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து கேரளால வந்து பாலட பிரதமன் நல்லாருக்கும். ம். கர்நாடகால மைசூர் பாகு நல்லாருக்கும். தமிழ்நாட்டுல நம்ம அதிரசம் நல்லாருக்கும். பெங்காலில அங்க ஒரு ரசகுல்லா நல்லாருக்கும். இப்படி நம்ம சொல்லலாம். ஆனா இத சாப்பிட்டு பார்த்தா தான் எந்தெந்த ஸ்வீட் எப்படி இருக்குங்கிறது தெரியும். இல்லாம நான் வாயில சொல்லிட்டே இருப்பேன். நீங்களும் "ஓ நல்லாருக்கும் போல இருக்கு" அவரு சொல்றாருன்னு நீங்க நெனச்சுப்பீங்க. அது அது எப்படி இருக்குங்கிறது அவரவர்கள் சுவைத்து பார்த்தா தான் புரியுங்கிற மாதிரி, அந்த சபரிமலை யாத்திரைங்கிறது மேல 18 படி ஏறி பகவான பார்ப்பது மட்டும் இல்ல. ம். நம்ம மாலை போட்டுக்கிற அன்னையிலிருந்தே அந்த அனுபவம் அப்படிங்கிறது தொடங்குது. அந்த அனுபவம் பகவானை உணர்வதற்கான ஒரு அனுபவம். பகவான பார்க்கறது வேற, பகவான தரிசனம் பண்றது வேற, உணர்வது பகவான வேற. உணர்ந்து அனுபவிக்கிறதுங்கிறது வேற. இது 3ம் தனித்தனி சப்ஜெக்ட். அப்போ நம்ம மாலை போட்டு விரதம் இருந்து, அந்த விரதத்துடைய பூர்த்தி எங்க ஆகுது அப்படின்னா, இப்ப இருமுடி கட்டும்போதே ஆயிடுது. ம். அதன் பிறகு அந்த அனுபவம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யாத்திரைக்கு போறோம். அப்ப அந்த பெரிய பாதையில நடந்து ஏன்னா பகவானே நடந்து போன பாதை பெரிய பாதை. இப்ப இன்னைக்கு சௌரியத்துக்காக நம்ம சின்ன பாதையில போறோம். 5 கிலோமீட்டர் நடந்தா போதும்னு பம்பை வரைக்கும் கார்ல போய் ஜாலியா ஏறி போயிடுறோம். ஆனா, பழைய காலத்து சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது, ஒரு யாத்திரை அப்படிங்கிறது வீட்டிலிருந்து கிளம்பி எருமேலி வந்து, எருமேலியிலிருந்து கரிமலை வழியாக பெரிய பாதை போய் பகவான தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வர்றது. இது ஒரு யாத்திரை. இதுதான் திஸ் இஸ் கன்சிடர்ட் டூ பி ஒன் யாத்ரா. ம். இப்படிதான் இருக்கும். அப்ப அந்த யாத்திரை காலத்துல உங்களுக்கு அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம், இதெல்லாம் இந்த இவ்வளோ கட்டமும் பட்டு பெரிய பாதையில போய், எந்த தருணத்துல பகவானுடைய வெளிப்பாடு இருக்கும்னு நமக்கு தெரியாது. சன்னிதானத்துல போய் பகவான் முன்னாடி நிற்கிறது மட்டும் இல்ல. ம். அதற்கு முன்னாடி எத்தனையோ தருணங்கள்ல அந்த உணர்வுபூர்வமான அனுபவம் நமக்கு ஏற்படும். அதோடைய ஒரு பூர்த்தியாக பகவான் முன்னாடி போய் நின்னு நெய்யபிஷேகம் பண்றோம். ஸோ அந்த உணர்வு அது அது கரிமலையில கிடைக்கலாம், அழுதையில கிடைக்கலாம், பம்பையில கிடைக்கலாம், பெரியார்மட்டத்துல கிடைக்கலாம், இல்ல முக்குழியில கிடைக்கலாம். எங்க கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 18ஆம் படி ஏறும்போது கிடைக்கலாம், நீலிமலையில கிடைக்கலாம், பகவான் முன்னாடி நிக்கும்போது கிடைக்கலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட தருணத்துல அந்த அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது. அந்த அனுபவம் ஆனால் வாழ்க்கையில இதுவரைக்கும் முன்ன பின்ன நம்ம கேள்வி கூட படாத ஒரு அனுபவமாக இருக்கு. இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்ல, எங்கேயும் அனுபவிச்சதில்ல. நெனச்சாலும் திருப்பி கொண்டு வர முடியாதுல்ல. அந்த ஒரு உணர்வு வந்து அப்படி இருக்கு. அப்ப அந்த உணர்வு நம்மள ஆட்கொண்டுட்ட காரணத்தினால, நமக்கு அத திருப்பி திருப்பி அனுபவிக்கணுங்கிற ஆசை வருது. சரி நமக்கு கிடைச்ச இந்த அனுபவம் நம்முடைய தலைமுறைக்கும் கிடைக்கணுங்கிற ஆசை வரதுனால தான் சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு சபரிமலை புரிந்து கொள்வதற்கு. அந்த குழந்தைகளுக்கு அது சீக்கிரமாவே கிடைக்கட்டும். நீங்களும் 4 வயதுல இருந்து சபரிமலைக்கு 4½ வயதிலிருந்து நான் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே சார். நீங்க எத்தன முறை சார் இல்ல போயிருக்கீங்க? நான் அத கணக்கு வச்சுக்கிறேன். கணக்கே இல்ல அது. கணக்கே இல்ல. நாங்க வந்து கணக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கணக்கு பண்ண ஆரம்பிச்சா அவரு நம்மள கணக்கு பண்ணிடுவாரு. அதனால நாங்க அத கணக்கே வச்சுக்கிறது இல்ல. வருடம் தவறாம போயிட்டு இருக்கோம். ஒரு சில வருடங்கள்ல நெறைய தடவ போகக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. பல அதனால தலைமுறைகளா நீங்க சபரிமலைக்கு அவங்கலாம் பெரியவங்கலாம் பண்ணின புண்ணியம், அவங்கலாம் பண்ணின அனுகிரகம் எனக்கு தொடர்ந்து பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். நிச்சயமா சார். என்னுடைய கொள்ளு தாத்தாக்கும் அதுக்கும் முன்னாடிலேருந்து அவங்க மலைக்கு போயிட்டு இருக்காங்க. அத்தனை தலைமுறையா அவங்கலாம் போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணதுனால, ஏதோ பகவான் நம்மளையும் கண்ண தொறந்து பார்க்குறாருன்னு நான் நெனைச்சுக்கிறேன். நிச்சயமா சார். சார் அதே மாதிரி நீங்க நேர்காணல்ல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க. இது எல்லாருக்குமே மக்களுக்கு தெரிய வரணுன்றதுக்காக நான் இந்த கேள்வி கேட்கிறேன். சபரிமலையில மட்டும் தான் பெண்கள் அனுமதி இல்ல. ஆனா மற்ற எல்லா அவதாரங்கள்லயுமே நம்ம ஐயப்பன பார்க்கலாம் அப்படின்னு ஆமா. சொல்லியிருந்தீங்க. அந்த அவதாரங்கள் பத்தியும், அந்த அவதாரங்களுடைய கோவில்கள் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? இப்போ சாஸ்தாவுக்கு 8 விதமான அவதாரங்கள் ம். இருக்கு. 8 அவதாரங்கள் உண்டு, 8 சொரூபங்கள் உண்டுன்னு சொல்றோம். அதுல
8 அவதாரங்கள்னு சொல்லும்போது பாலசாஸ்தாவாக இருக்கக்கூடிய வடிவம் குழந்தை வடிவம். அப்புறம் காலசாஸ்தா, வித்யா சாஸ்தா, சம்மோகன சாஸ்தா, ஆரிய சாஸ்தா, கல்யாண சாஸ்தா, கிராத சாஸ்தா, தர்ம சாஸ்தான்னு சொல்லக்கூடிய வடிவமானது தான் சபரிமலையில் இருக்கிற மணிகண்டனுடைய வடிவம். நாம ஏற்கனவே சொன்னது போல சபரிமலைக்கு மட்டும்தான் சில குறிப்பிட்ட ஏஜ் உள்ள பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. மிச்ச கோவில்கள்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இப்ப நாம ஏற்கனவே பார்த்தோம், பகவானுக்கு 8 விதமான சொரூபங்கள் இருப்பது போல 6 விதமான கோவில்கள் இருக்கு. நம்முடைய உடம்பில் 6 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கின்னு 6 சக்கரங்கள் மனித உடம்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 சக்கரங்கள் தான் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகளாக குறியீடாக உணர்த்தப்படுகிறது. அதே போல எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு. இப்போ முருகப்பெருமானுக்கு அந்த 6ங்கிற எண்ணே ஒரு விசேஷமாக சொல்லப்படுற காரணத்தினால அவருக்கு வந்து ஸ்கந்த சஷ்டி விசேஷம், 6 முகம் விசேஷம். அதனால இந்த 6 படை அவருடைய ரொம்ப பிரபலமாக வெளியே அறியப்படக்கூடியதாக இருக்கு. ஆனா எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கு. அம்பிகைக்கு இருக்கு, சிவபெருமானுக்கு இருக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கு. அப்ப அது அதே போல சாஸ்தாவுக்கும் இருக்கு. அதுல மூலாதாரமான திருக்கோயிலாக சொல்லப்படக்கூடியது சொரிமுத்தையனார் கோவில். நம்மளுடைய தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல பாபநாசத்திலிருந்து காரையார் டேம் போகக்கூடிய பகுதியில இருக்கு. பானதீர்த்தம்ங்கிற பகுதி அதை நோக்கி போகக்கூடிய அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது அச்சங்கோவில். அச்சங்கோவிலையும் பூர்ணாபுஷ்கலா சமேதனாக கல்யாண சாஸ்தாவாக இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வடிவத்துல இருக்கார். அங்கேயும் பெண்கள் அனுமதி உண்டு. ஆரியங்காவுல ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய வடிவமாக இருக்கு. கிட்டத்தட்ட சமோகன சாஸ்தாவுடைய வடிவம்னு சொல்லக்கூடிய தன்மையில அங்க இருக்கார். அங்கேயுமே பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஆனா தடை இல்லை. நீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இருந்து சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். அதையும் தாண்டி உள்ள மண்டபத்துக்கு வர முடியாது ஒழிஞ்சு இந்த 10 வயதுலேருந்து 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அங்கிருந்து பகவானை தரிசனம் பண்ண முடியும். அதை தாண்டி உள்ள வர முடியாது. இதுக்கு கம்மியாகவும் அதுக்கு அதிகமாகவும் இருக்கிற பெண்கள் உள்ள வந்து பார்க்கலாம். ஆரியங்காவில் குளத்துப்புழையில பால வடிவனாக குழந்தை வடிவமாகவே பகவான் அங்க இருக்கார். சபரிமலையில எப்படி இருக்கார்? சபரிமலையை விட குழந்தை வடிவம், இன்னும் குழந்தையாக அந்த கோவிலே ஒரு குழந்தை விளையாடக்கூடிய அளவுல தான் இருக்கும். அந்த கூரையும் ரொம்ப குறைவாகவும் அந்த பிராகாரமும் ரொம்ப நெருக்கமாகவும் ஒரு குழந்தை ஓடி விளையாடக்கூடிய இடம் என்னவோ அது தக்கனியா இருக்கும். அந்த வடிவத்தில் அங்கேயும் பெண்களுக்கு அனுமதி உண்டு. எரிமேலி வரைக்குமே உண்டு. எரிமேலியில இப்போ கிராத சாஸ்தான்னு சொல்லக்கூடிய வேட்டக்காரனுடைய வடிவத்துல பகவான் இருக்கார், வெல்லும் பம்பும் கையில ஏந்தி. ஆமா சார், நானும் பார்த்திருக்கேன். இந்த சபரிமலைக்கு போறவங்க வந்து அந்த வேடம் அணிஞ்சிட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த கோவில்ல எதனால சார் அந்த வேடம் அணியிறாங்க? அங்க எரிமேலி போயிட்டு தான் நம்ம சபரிமலைக்கு போகணும். அதனால வந்து எரிமேலியில ஏன் அந்த பகவானுடைய கோவில் இது மாதிரி வேடம் அணிந்து போறது அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற அடையாளத்தை துறப்பதற்காக. ஏன்னா அங்க வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது, ஜாதி மத வித்தியாசம் கிடையாது, பெரியவன் சின்னவன்கிற வித்தியாசம் கிடையாது, குருசாமி கன்னிசாமிங்கிற வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே ஐயப்பன் தான். இப்போ நான்கிற அடையாளத்தை துறப்பதற்காக இப்போ நம்ம முகத்தை பார்த்தா தெரிஞ்சிருது. நம்மளோட அடையாளத்தை முதல்ல நீக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் கறி பூசி நம்முடைய அடையாளங்களை நீக்கி எல்லாரும் சுவாமி திந்த கத்துவம், ஐயப்பன் திந்த கத்துவம்ங்கிற நடனத்தோட நம்முடைய ஆணவத்தை அழித்து விட்டு தான் அந்த பெரிய பாதைன்னு சொல்லக்கூடிய பகவானுடைய காட்டுக்குள்ள பூங்காவனத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணுங்கிறதுனால அங்க அந்த ஒரு அடையாளத்தை அந்த ஒரு வழக்கத்தை வச்சிருக்கோம். இப்போ இந்த கோவில்கள் நீங்க கேட்டது போல இந்த பாக்கி சாஸ்தாவுடைய அவதார வடிவங்கள்ல இந்த வடிவம் ஒண்ணு. அதே போல கேரளால பல கோவில்கள்ல இந்த ஆரிய சாஸ்தான்னு சொல்லக்கூடிய இந்த பகவானுடைய மற்றொரு வடிவத்துல ஒரு மனைவியும் ஒரு மகனும் உண்டு சாஸ்தாவுக்கு. அந்த வடிவத்தையும் நீங்க தரிசனம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஆலப்புழை பக்கத்துல திருக்குன்னப்புழைன்னு சொல்லக்கூடிய வடிவம், இது அந்த கோவில். இதெல்லாம் ரொம்ப பழமையான திருக்கோயில்கள். அந்த கோவில்கள்ல இந்த ஆரிய சாஸ்தாவுடைய வடிவத்தை பார்க்க முடியும். இப்படி ஒரு சாஸ்தாவுக்கும் ஒரு விதமான திருக்கோவில்கள்ல இருக்கு. நமக்கு சபரிமலை பிரபலமா தெரிஞ்ச அளவுக்கு மிச்ச கோவில்கள் தெரிய வரல. நிச்சயமா சார். அடுத்து சொரிமுத்தையனார் கோவில் அப்படின்னும் பொழுது அங்க வந்து நீங்க சொன்னீங்க சாஸ்தா தான் அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தெய்வத்தை வந்து நம்ம எல்லாருமே நம்ம தமிழகத்துல நிறைய பேர் குலதெய்வமா வழிபாடு செய்யறாங்களே சார், அதை எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்கன்னா இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா அப்ப சாஸ்தா வந்து மக்களுடைய குலதெய்வமாவும் இருக்காரான்னு கேக்குறேன். சந்தேகம் இல்லாமல். அதாவது உங்களுக்கு தென் தமிழகத்துல கிட்டத்தட்ட 95% இருக்கக்கூடிய மக்களுக்கு குலதெய்வம் சாஸ்தா தான். சொரிமுத்தையனார் கோவில் மட்டும் இல்ல, எத்தனையோ சாஸ்தா உண்டு. இது நீங்க திருநெல்வேலி பக்கங்கள்லாம் திருநெல்வேலி நாகர்கோடு சைட்லலாம் போனாலே அங்க எல்லாருக்குமே அவங்க குல சாஸ்தானே தனியா உண்டு. இதுக்கு வந்து இன்ன குடும்பத்துக்கு இன்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு தான் கிடையாது. ஒரே கோவில் பல சமூக மக்களுக்கும் குலதெய்வமாக இருக்கும். அதனால இந்த ஜாதி மத வித்தியாசம் அங்க கிடையவே கிடையாது. பல குலத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரே கோவில் குலதெய்வமாக இருக்கிற வழக்கமும் இருக்கு. அப்படி எல்லா சாஸ்தாவுக்கும் தலைமை சாஸ்தாவாக விளங்கக்கூடியவர் சொரிமுத்தையனாருங்கிற காரணத்தினால பல பேருக்கு அது குலதெய்வமாகவும் இருக்கு. இது போல பல ஐயனார் கோவில்கள் சாஸ்தா கோவில்கள் அவங்களுக்கு குலதெய்வமாக தான் இருக்கு. ஐயனார்னு சொன்னா நம்ம பல பேரும் தவறா புரிஞ்சுக்கிறோம். ஐயனாருங்கிறது சாஸ்தா தான். ஐயனாருக்கு வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஐயனாருக்கு வந்து அசைவ படைகள் உண்டுன்னு கிடையாது.
சொரிமுத்தையனார் கோவில் அசைவ படையல் கிடையாது. கிடையாது, கிடையாது. அந்த பக்கம் ஐயனாருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாக்கி தெய்வங்களுக்கு தான் உண்டே ஒழிஞ்சு, சொரிமுத்தையனார்னு கோவில் இல்ல. எந்த ஐயனார் கோயில்லயுமே அவருக்கு அசைவ படையல் கிடையாது. அந்த கோயில்ல போய் நம்ம பார்த்தா தான் தெரியும். ம். அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பாக்கி பரிவார கணங்களுக்கு வேணா அசைவ படையல் இருக்குமே ஒழிஞ்சு, ஐயனாருக்கு எங்குமே அசைவ படையல் கிடையாது.